காஞ்சனா விடி, ஏன் கத்துறீங்க? லேடிஸ் ஃபிங்கரை கட் பண்றேன்னு என் ஃபிங்கரை ஃபால்ஸா கட் பண்ணிட்டேன். இவ்ளோ பெரிய பொறுப்புல இருந்துட்டு இதெல்லாமா பண்ணுவாங்க? இதெல்லாம் பண்ணாதானே பொறுப்பா இருக்குதுன்னு என் பொண்டாட்டி சொன்னா. அத சொல்லல, இப்ப நீங்க செக்ரட்டரி, அத சொல்றேன். ஓ குடுங்க, நான் கட் பண்றேன். இன்னைக்கு என் கையால தான் நீங்க சாப்பிடணும். எதுக்கு? அதான் எங்க இருக்க, நானே சாப்பிட்டுப்பேன். ஐயோ விடி. அம்மா, ஸ்வேதா எப்ப வராங்க? அவளா? அவ பாதயாத்திரை போனால பக்கத்துல ஏதோ மாமா வீடு இருக்கான், அவனை பாக்குறதுக்கு போயிருக்கா. ஆனா நீங்க ஸ்வேதாவை மிஸ் பண்ற மாதிரி தெரியுதே. ஆமா, அவ இருந்திருந்தாவது எனக்கு கிளாமர் சொல்லி கொடுத்துருப்பா. கிளாமரா? அதான் இங்கிலீஷ் இலக்கணம். ஷோ, அது கிராமர் வீடி. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். உங்களுக்கு என்ன கிராமர் தானே சொல்லி தரணும், அத நான் சொல்லி தரேன். Year after you my teacher. யா, அதுக்கு முன்னாடி நீங்க இங்கிலீஷ்ல வவல்ஸ் தெரிஞ்சுக்கணும். வவ்வாலா? அது எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்? I'm not a bad man. ஆஹா, இங்கிலீஷ்ல வவ்வால்னா வவல்ஸ்னா உயிரெழுத்துக்கள். லைக் ஏ இ ஐ ஓ யூ. எங்க சொல்லுங்க? ஏ ஐ லவ் யூ. ஏ இ ஐ ஓ யூ. ஏ ஐ லவ் யூ. என் பொண்டாட்டி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஷோ வீடி, உங்க போன் அடிக்குது. ஆமா ஆமா ஆமா, போன்ல ஒழுங்கா டோன் கேட்கலன்னு அவ டோன் வச்சிருந்தேன். யாரு? ஐயோ, அப்படியா? இப்பவே வா. என்னாச்சு வீடி? ஊர்ல இருந்து என் தங்கச்சி வராளாம். தங்கச்சியா? உங்களுக்கு தங்கச்சிலாம் இருக்காங்களா? அவங்கள பத்தி சொல்லுங்க. சிக்கன 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 குட்டி சத்தம் ஓடி வரா, அழக கீதம் பாடி வரா. குட்டி சத்தம் ஓடி வரா, அழக கீதம் பாடி வரா. தொந்தரவு பண்ணணும்னு அண்ணன் வீட்டை தேடி வரா. திருட்டு மொழி கண்ணு எங்க வீட்டு செல்ல பொண்ணு. திருட்டு மொழி கண்ணு எங்க வீட்டு செல்ல பொண்ணு. பரீட்சைக்கு படிச்சிடுவா, டிஸ்டர்ப் பண்ணா கடிச்சிடுவா. பரீட்சைக்கு படிச்சிடுவா, டிஸ்டர்ப் பண்ணா கடிச்சிடுவா. தேடி வர தொட்டு புட்டா சொர்ணகாவ மாறிடுவா. 4 அடி ஐட்டு அவ சொல்றதுதான் ரைட்டு. 4 அடி ஐட்டு அவ சொல்றதுதான் ரைட்டு. எதுக்கு? யார கேட்டீங்க வந்த? நான் யார கேட்டீங்க வரணும்? ஐயம்மா கேட்கணும். என்னது ஐயம்மா? என்னடா இங்கிலீஷ் எல்லாம் பயங்கரமா பேசுற? அதெல்லாம் அப்படிதான், யூ டோன்ட் கேர். பேச்ச மாட்டாத. யார கேட்டீங்க வந்த? நீ வந்தது மட்டும் ஒண்ணுக்கு தெரிஞ்சது. ஹலோ பிரதர், என்னங்க அனுப்பி வச்சதே அண்ணிதான். எதுக்கு? உன்னை பாதுகாக்கத்தான். பாதுகாக்கவா இல்ல வேவு பார்க்கவா? ரெண்டுக்கும் தான். ஏய், நான் அது பண்ண மாட்டேன். இங்க இருந்து போடி முதல்ல. அதெல்லாம் நான் போக மாட்டேன். போடி. போக மாட்டேன். போடின்றல. போக மாட்டேன். போடின்றல. போக மாட்டேன். நான் மணி என்ன? எப்போதுமே கேனக்கில போட்டு வருவ, இப்ப மேல தூக்கிட்டு வந்திருக்க? அது ஒண்ணுல விடி, நீ செக்ரட்டரி ஆயிட்டல, அதான் நானே. ஓ ஆமா, இது யாரு? மை தங்காச்சி. ஓ, கூட பிறந்த தங்கச்சியா? இல்ல இல்ல, அவ தனியா தான் பிறந்தா. ஆமா, பேர் என்ன? திவ்யா. ஓ, திவ்யா. இவரு யாரு? மணி அண்ணா. மணி அண்ணா இல்ல, மணிதான். மணிதாவா? ஏன்னா இத்தனை நாள் உன் முழு பேர் என்கிட்ட சொல்லவே இல்ல. மணிதா அண்ணானே கூப்பிடு. மணிதாவா? எப்பா, என் முழு பேர் மணிகண்டன்பா. மணிகண்டன் அண்ணாவா? அட போப்பா, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்பா. அண்ணா மணினா? ஐயோ மணிகண்டன்பா. அண்ணா மணி. மணி இல்லப்பா, மணிகண்டன்பா. மணி கூட வாங்காம போறாரு. ஏய், அவன் மணி வாங்குறது இருக்கட்டும், நீ மணி இந்தா புடி, கிளம்பு. போக மாட்டேன். ஓடி. போக மாட்டேன். ஓடின்றல. போக மாட்டேன். ஓடின்றல. போக மாட்டேன். டேய் ராஜாராமே, நான் இந்த பக்கம்.
அது ஒன்றும் இல்லை விடி, நீங்கள் தான் செக்ரட்டரி ஆயிட்டீங்களே, அதான் விஷ் பண்ணிட்டு இந்த ரோஸை கையில் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என் கையில கொடுக்கவா இல்ல என் காதுல வைக்கவா? டேய் ராஜாராமே, எலெக்ஷன்ல எனக்கு ஓட்டு போடுறானா ரம்யாக்கு ஓட்டு போட்டுட்டு இங்க விஷ் பண்ண வந்தேன் கிஸ் பண்ண வந்தேன்னு சொல்றியா? சரி விடுங்க ப்ரோ, அது பழசெல்லாம் எது கிளறிக்கிட்டு. ஆமா, இவங்க யாரு புதுசா இருக்காங்க? நம்ம தங்கச்சி. என்னது நம்ம தங்கச்சியா? ஆமா, இந்த அண்ணா யாரு? இவரு ராஜாராமு, நம்ம அபார்ட்மெண்ட்ல பேச்சு வராம சுத்திட்டு இருக்காரு. என்னது? அதாமா இந்த கல்யாணம் ஆகாதவங்கள சொல்லுவாங்களே. டேய், அது பேச்சுலர்டா. அந்தலர் தான். உனக்கெல்லாம் இங்கிலீஷ்? எனக்கு இங்கிலீஷ் தெரியும். தெரியாதா? தெரியும் ப்ரோ. அண்ணனும் தங்கச்சி ஏதோ பிஸியா பேசிட்டு இருக்கீங்க, நான் கிளம்புறேன். எதனா ஒர்க் இருந்தா கூப்பிடுங்க, நான் வந்து செய்யறேன். ஒர்க்கா? மேல மாமா வீட்ல தண்ணி வரலன்னாரு, போய் என்னன்னு பாத்துறோம். மாமா வீட்லயா? இந்த வந்துட்டேன், இது நீங்க இந்த உடனே போறேன். ஏய் ஏடில்ரா, ஹெல்ப்னு உடனே ஓடி போய் சேராரு. ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவன் நல்லவன் தான், ஆனா நான் ரொம்ப கெட்டவன். போடி. போமாட்டேன். போடி. போமாட்டேன். போடின்றல. போமாட்டேன். வாரம்யா, இதான் என் தங்கச்சி சொன்னல. ஹாய் திவ்யா, உங்களை பத்தி தான் வீடியோ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இந்தாங்க ரோஸ் மில்க் எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க? நான் ரம்யா, இங்க தான் அபார்ட்மெண்ட்ல குடி இருக்கேன். ஏ ரம்யா, எனக்கு மட்டும் ஒயிட் மில்க் குடுக்குற, இவளுக்கு மட்டும் ரோஸ் மில்க்? ரோஸ் மில்க் தானே வீடி, போய் பால் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கும் போட்டு தரேன். சரி குடு. இதே மாதிரி போட்டு தரணும். இவதான் அண்ணி சொன்ன அந்த பால்காரியா? பாத்துக்கிறேன். ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். வீடு ஏன் சின்ன புள்ள மாதிரி பால் மேல இவ்ளோ பைத்தியமா இருக்காரு? அதுவா, அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு ஆண்டி. ஆண்டியா? எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வயசாகல, நீ என்ன ரம்யானே கூப்பிடு. அது ஒன்னும் இல்லடி ரம்யா. எங்க அண்ணன் பிறந்த புதுசுல எங்க அம்மா கிச்சன்ல தோசை ஊத்திட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு எங்க அண்ணன் பசியில அழ ஆரம்பிக்க, எங்க அம்மா கடைசி தோசை ஊத்திட்டு போய் பாக்கலான்னு நினைக்க, திடீர்னு எங்க அண்ணனோட அழுற சத்தம் நிக்க, என்னாச்சோ ஏதாச்சோன்னு எங்க அம்மா பதறி போய் பார்க்க ஒரே ஷாக். என்னடான்னு போய் பார்த்தா ஒரு புலி எங்க அண்ணனுக்கு பால் கொடுத்துட்டு இருந்துச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதெல்லாம் நம்பினாதான் என் அண்ணனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பான். நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி போ. ஆமா, வீடி பொண்ணுங்க கிட்ட பேசவே தயங்குறாரே, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்படி? யாரு அவனா? கூச்சமா? நான் கண்டிப்பா சொல்லதான் போறேன். டேய் வேணண்டா, சொன்ன கேளுடா ப்ளீஸ்ரா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா. இன்னைக்கு தாண்டி லாஸ்ட். டேய் வேணண்டா, சொன்ன கேளுடா. அங்க பார்டி. டேய் வேணண்டா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா. நீ யாருன்னா வராங்களான்னு மட்டும் பாரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். டேய் இதெல்லாம் தப்புடா, அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது உன் தோலையே உரிச்சிருவாங்க. தோலை உரிக்கிறது என்ன வாழைப்பழமா? பலாப்பழண்டி. டேய் வேணாண்டா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா. நீ என்னதான் என்ன தடுத்தாலும் என் மனசுல இருக்கிறத நான் சொல்ல மாட மாட்டேன். நீ இங்கே வெயிட் பண்ணு. டேய் போவாதடா. டீச்சர், டீச்சர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு விஜய். அது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட மேட்ரு. அதே எதுக்குடா என்கிட்ட சொல்ற? சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தானே சொல்லணும். சரி சொல்லு. சொன்னா அடிக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. ஐ ஐ ஐ ஐ கொஸ்டின் பேப்பர் தாங்க டீச்சர். நாளைக்கு இங்கிலீஷ் படிச்சல, ஃபெயில் ஆனா எங்க அப்பா அடிப்பாரு. இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தாங்க டீச்சர். அப்படியே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாலும் பாஸ் ஆகி கிழிக்கிற மாதிரி தான். ஐ வில் ட்ரை டீச்சர். அப்படியே ட்ரை ட்ரை சொல்லு. ட்ரை. ஐயோ ட்ரை. வலிக்குது வலிக்குது. சனியம் பிடிச்ச வாயில சரஸ்வதி குடியேறிட்டாலும் அடிக்காதீங்க டீச்சர். போய் தொலைடா மூதேவி.
நான் கூட டீச்சர் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போறாருதா நினைச்சேன். ஆனா ஹலோ ரம்யா, எங்க அண்ணன் ரெகுலியா எல்லார்கிட்டயும் பேசுவான். ஆனா அவன் மனசு அவன் குடிக்கிற பால் மாதிரியே வெள்ளை. அப்போ வீடி யாருமே லவ் பண்ணது இல்லையா? எங்க அண்ணன்லாம் இந்த பொண்ணு பின்னாடியே சுத்தினது இல்ல. ஆனா எங்க அண்ணன் பின்னாடியே ஒரு பொண்ணு சுத்தினா. உங்க அண்ணன் பின்னாடியா? யார் அது? கண்ணு மூடு.